அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பிரேமாஸ் பேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் குக் வித் கோமாளி சீசன் 6ல் பிரியாராமன் பண்ண அமிர்த்சரி ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆலு ஸ்டஃப்டு குல்ச்சா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பவுலில் 1.25 கப் மைதா எடுத்துக்கோங்க. இது கூட 3/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் சர்க்கரை, தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு, 1 டீஸ்பூன் ஆயில், 1/4 கப் நல்லா பீட் பண்ண தயிர், இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாவு நல்லா சாஃப்டாக இருந்தால் தான் குல்ச்சா நல்லா வரும். இதை நம்ம ஒரு 20 நிமிஷம் ரெஸ்ட் பண்ண விட்டுறலாம். இந்த குல்ச்சாக்குள்ளே ஒரு ஸ்டஃபிங் பண்ண போகிறோம். அதுக்கு வேக வச்ச 2 உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. நான் மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். இது நல்லா இந்த மாதிரி கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட 1/4 கப் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய், இஞ்சி, 1/2 டீஸ்பூன் ஜீரா பவுடர், 1/2 டீஸ்பூன் மல்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. மாவு ஒரு 1/2 அன் ஹவர் ஊறினதுக்கப்புறம் நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதை நல்லா 4 போர்ஷனாக எடுத்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. இதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங் வைக்க போகிறோம். அந்த ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு நடுவில் ஒரு போர்ஷன் ரெடி பண்ணிக்கோங்க. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்டஃபிங்கை வச்சுக்கலாம். சைடில் இருக்கிற மாவு எல்லாமே வச்சு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த ஸ்டஃபிங் வெளியில் வராமல் இருக்கும். மாவு மைதாங்கிறங்காட்டி நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். நீங்கள் எப்படி இழுத்தாலும் நல்லா க்ளோஸ் ஆகி வருது பாருங்கள். நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க ஸ்டஃபிங் வெளியில் வராமல். இப்போ மாவு கொஞ்சம் டஸ்ட் பண்ணிவிட்டு இதை நல்லா குல்ச்சா ஷேப்பில் நீளமாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இது மேலே நம்ம எள்ளு போட்டுக்கலாம். வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு எதாக இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் தூவிக்கலாம். தூவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த குல்ச்சாவை நம்ம ரெடி பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு பேன் நல்லா சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிற குல்ச்சாவை இதில் போட்டுக்கோங்க. இந்த தண்ணி இதில் இருக்கிற வரைக்குமே நம்மளுக்கு குல்ச்சா அடிப்பிடிக்காமல் இருக்கும். பாருங்கள், நல்லா அடுப்பை ஹை ஃப்ளேமில் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி புஃப்னு உப்பி வரும். நம்ம பேக்கிங் பவுடர் போட்டிருக்கோம்ல, ஸோ அதனால் நல்லா மாவு நல்லா வெந்து வரும். இந்த மாதிரி பட்டரை 2 சைடும் அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆயில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். 2 சைடும் மாவு நல்லா வெந்து வந்ததும் நம்மளோட ஆலு ஸ்டஃப்டு குல்ச்சா ரெடி ஆகிடுச்சு. இப்போ அமிர்த்சரி பன்னீர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் பட்டர், 1 டீஸ்பூன் கடலை மாவு போட்டு கடலை மாவை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போது தான் கடலை மாவோட பச்சை வாசம் போகும். கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இது கூடயே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பச்சை மிளகாய், ஒரு இஞ்சி, இது 2யுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம துருவி வச்சுருக்கிற 100 கிராம் பன்னீரை போட்டுக்கலாம். பன்னீரை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சியில் தான் நம்ம பண்ண போகிறோம். இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாஸோட பச்சை வாசம் போகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த கிரேவியை நல்லா திக்காக்கிக்கோங்க. கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதில் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தலை, க்ரஷ் பண்ண கசூரி மேத்தி போட்டுக்கோங்க. நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சியில் இதை இறக்கி வச்சுக்கோங்க. டைம் ஆகும்போது இது கெட்டியாகும். இப்போது நம்மளோட அமிர்த்சரி பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இம்லி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் வேக வச்ச உருளைக்கிழங்கு, 1/4 கப் புளி தண்ணி, 2 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை, தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி, இது எல்லாமே போட்டு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு இந்த சட்னிக்கு ஒரு கெட்டித்தன்மையை கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவைக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி இந்த சட்னியை டைல்யூட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி நீங்கள் ஊற்றிக்கலாம். டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கு தான். இப்போ நம்மளோட இம்லி சட்னி ரெடி ஆகிடுச்சு.
பான் லஸ்ஸி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 5 வெத்தலை எடுத்து காம்பை ரிமூவ் பண்ணிடுங்க. நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த வெத்தலையை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் மிக்ஸி ஜாரில் போடும்போது நல்லா கிரைண்ட் ஆகி வரும். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டி எடுத்துட்டா தான் இது திப்பி திப்பியாக இல்லாமல் இருக்கும். இந்த வடிகட்டின வெத்தலை சோம்பு சிரப்பை நம்ம மிக்ஸி ஜாரில் மறுபடியும் எடுத்துக்கலாம். இது கூட 10லேருந்து 12 திராட்சை எடுத்துக்கோங்க. 2 ஏலக்காய் எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட குல்கந்த் இருந்ததுன்னா 1 டீஸ்பூன் போட்டுட்டிங்கன்னா இது எல்லாமே ஆட் பண்ண வேண்டியதில்லை. 4 டீஸ்பூன் சர்க்கரை, காஞ்ச ரோஜா இதழ்கள் 1 டீஸ்பூன், 1/4 கப் தயிர், தேவைக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜாரில் நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட பான் லஸ்ஸி ரெடி ஆகிடுச்சு. கூலாக சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபிஸ் எல்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நான் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.